7ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிராணன் காற்றைப் போல் இருக்கிறதென்றும் என் கண்கள் இனி நன்மையை காணப்போகிறது இல்லை என்றும் நினைத்தருளும். யோபுவின் வேதனை, யோபுவின் பாடுகள், யோபுவின் சஞ்சலங்கள், யோபுவின் வாழ்க்கையில வந்த போராட்டங்கள் அவனை விரக்திக்குள் கொண்டு போய் விட்டது. அநேகருடைய வாழ்க்கை விரக்தியின் வாழ்க்கையாய், நான் பிறந்த நாள் அழிவதாக, நான் பிறக்கும் போதே ஏன் அழியவில்லை, நான் பிறக்கும் போதே ஏன் அழியல, விரக்தி. என் கதறுதல் வெள்ளத்தின் சத்தம் போல புரண்டோடி கொண்டு இருக்கிறதே. யோபு சொல்லுகிறார், விரக்தியில் யோபுவின் வசனங்கள், வார்த்தைகள். என் வாழ்க்கையில யோபுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் இருந்தது. அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது. ஆனால் சோதனையின் காற்று அடித்த உடனே அவனுடைய வார்த்தையை பாருங்கள். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பு மட்டும்தான் நேர்ந்தது என்று சொல்லி விரக்தியில் பேசுகிற பேச்சு, குழப்பத்தில் யோபு பேசின பேச்சு. நாம் பட்ட வேதனை, பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டென்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற இந்த காலத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள், விரக்திகள், தனிமை உணர்வுகள். யோபு, நிச்சயமாகவே என் தேவன், நீர் என்னை சோர்வடைய செய்து விட்டீர், நிச்சயமாகவே நான் சோர்ந்து போய்விட்டேன், நீர் என்னை சோர்ந்து போக பண்ணிவிட்டீர். அவர் என்னை அவருடைய எதிரியாக கருதுகிறார். பாடுகளிலே தனித்து போகும்போது பல கேள்விகள், பல குழப்பங்கள், பலவிதமான சஞ்சலங்கள், பலவிதமான வார்த்தைகள் உங்களை அழுத்துகிற அந்த அழுத்தத்திற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தையை எடுப்பதற்காக, விரும்பக்கூடிய வார்த்தைகளை, பிசாசின் பொய்யின் வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து எடுப்பதற்காக பல வித அனுபவங்களை, சோதனைகளை உங்களுக்கு விரோதமாய் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் தோற்று போனதினால் இன்னொரு நாள் வரமாட்டான் என்று அல்ல. உங்களுடைய விரக்தியின் நேரத்தில், உங்களுடைய குழப்பத்தின் நேரத்தில், தனித்து போராடுகிற நேரத்தில், சிலுவை நிழலிலே, அதாவது நாம் படுற பாடலாம் சிம்பிள், எனக்காக என் தேவன் பட்ட பாடு எல்லாவற்றை விட மேலானது என்று சொல்லுகிற சிலுவை நிழலிலே தஞ்சம் புக வேண்டும். துதியின் கோட்டை ஆலயம், புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி.